வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா, வாழ்வு மலர்ந்திட வான்மலை எனவா, வழியினில் ஒளினே வளர்மதி எனவா, இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமனே நீ வா, வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தாய் திருச்சபையோடு இணைந்து தவக்காலத்தின் 5ஆம் வார நாட்களிலே நாம் நமது விசுவாசத்தில் பயணிக்கின்றோம். இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற சிந்தனைகள் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் கொண்டிருக்கும் பார்வை, புரிதல் என்பது என்ன என்று நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. திருமுழுக்கின் மூலம் கிறிஸ்தவர்களாக அறியப்படுகின்ற நாம் இயேசுவின் உண்மையான சீடர்களாக, அவரை பற்றிய உண்மையான புரிதலோடு உண்மையின் சாட்சிகளாக, ஒளியின் மக்களாக வாழ்கின்றோமா என்பதை தொடர்ந்து சிந்திக்க நம்மை இன்றைய திருச்சபை அழைக்கின்றது. இந்த திருப்பலியிலே தகுதியான முறையிலே பங்கெடுப்பதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டும். சிறப்பாக உண்மைக்கு புறம்பாக இருளின் மக்களாக வாழ்ந்த சூழல்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடும் மக்களோடு உடனிருந்து அவர்களை கனிவுடன் காத்தருளும். அதனால் பாவ மாசுகளிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்கள் புனித வாழ்வில் நிலைத்திருந்து உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாக திகழ்வார்களாக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய்.
தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 3 முதல் 9 வரை. அந்நாட்களில் ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று, ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையா ஆக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பலுக செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவார். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் போல புரிந்து கொள் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே ஈசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஈசையா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 8 வாழ்வதரும் வார்த்தைகள் 51 முதல் 59 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீர் பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தனர். நீ யாரென்று உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்றார்கள். இயேசு அதற்கு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தைகளையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீர் ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவர் மேல் கல் எறிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோயிலிலிருந்து வெளியேறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாக நமது மறைமாவட்டத்தின் ஊடக தொடர்பின் மூலம் உங்களை சந்திப்பதில், நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தவக்காலத்தின் 5ஆம் வார நாட்களிலே நாம் பக்தியோடு இறை சிந்தனையோடு நமது விசுவாசத்தில் பயணிக்கிறோம். இந்த வார நாட்களிலே நமக்கு யோவானின் நற்செய்தி சிந்தனைக்கு தரப்படுகிறது. யோவானின் நற்செய்தி மற்ற நற்செய்திகளோடு ஒப்பிடும்போது மிகவும் மாறுபட்ட வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டதாக அமைகின்றது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தொடக்கம், போதனைகள், பாடுகள், உயிர்ப்பு ஆகியவற்றின் பார்வைகள், அணுகுமுறைகள் முற்றிலும் யோவானின் நற்செய்தியில் வேறு விதமாக இருப்பதை நாம் காண்கிறோம். யோவான் நற்செய்தி எழுதப்பட்ட காலம், பின்னணி இவைகளை நியாயப்படுத்துவதோடு அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான அணுகுமுறை, பார்வை தேவைக்குரிய ஒன்றாக இருந்ததை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார நாட்களில் இயேசுவின் உரையாடல் பரிசேயர்களோடு அமைவதாக இருக்கிறது. இன்று ஆபிரகாம் முன்பே நான் இருந்தேன் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். அந்த கருத்தை
அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. புனித யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலங்களுக்கு முன்பாக இருந்தவர். அவரே முதலும் முடிவும் என்ற கருத்தை இன்றைய நற்செய்தியின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் இயேசுவை பற்றிய புரிதல், இயேசுவை பற்றிய பார்வை எந்த விதமாக நம்மிடம் இருக்கிறது என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு என்பவர் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சமூகத்துக்கு யார்? இயேசுவின் போதனைகள், இயேசுவின் மதிப்பீடுகள் என் வாழ்க்கையிலும் என் குடும்பத்தின் வாழ்க்கையிலும் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு வருடமும் நாம் மேற்கொள்ளும் இந்த தவக்கால தயாரிப்புகள், இந்த தவக்கால சிந்தனைகள் நம்மை எதனை நோக்கி வாழ அழைக்கின்றன என்று நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இந்த தவக்கால சிந்தனைகளும் நாம் மேற்கொண்ட பக்தி முயற்சிகளும் ஒருத்தல் முயற்சிகளும் நம்மை உண்மையிலே கிறிஸ்துவின் மறுபிறப்பாக, கிறிஸ்துவின் மறு உருவமாக வாழ நம்மை அழைக்கின்றது. கிறிஸ்துவின் சீடர்களாக, உண்மைக்கு சான்றுபார்களாக ஆண்டவர் இயேசு கூறுவதை போல், என்னை பின்பற்றுபவன் இருளில் நடவான், என்னை பின்பற்றுபவன் ஒளியின் சாட்சியாக வாழ்வான் என்ற வாக்கியங்களை உள்வாங்கியவர்களாக நமது தனிப்பட்ட வாழ்விலும் நமது குடும்ப வாழ்விலும் நாம் பணிபுரியும் இடங்களிலும் எல்லா சூழல்களிலும் உண்மையை கண்டு கொள்பவர்களாக, உண்மைக்கு சாட்சியம் பகர்வர்களாக, உண்மையை வெளிக்கொணரும் சக்திகளாக வாழ நாம் முற்பட வேண்டும். அதற்குரிய மன முதிர்ச்சி, தெளிவு, மன வலிமை ஆகியவற்றை பெற தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் எப்பலி பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இவை எங்கள் மனமாற்றத்துக்கும் உண்மைக்கு சாட்சி பாரவும் உலகம் முழுவதும் மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடி மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அரக்கிராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் மற்றும் பிற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதிய கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோமாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அருளும். அன்புக்குரியவர்களே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திறத்தமை காத்த முடிவுள்ள வாழ்வளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவை உள்ளத்தில் கண்டுகொள்பவர்களாக, அவருடைய இரக்கத்தையும் அருளையும் தொடர்ந்து வேண்டுபவர்களாக கண்களை மூடி வரக்கூடிய இந்த அருமையான உள்ளத்தை தொடுகின்ற பாடலிலே நம்மை கரைத்து கொண்டு இறைவனின் பார்வை நம்மோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது கண்கள் என்னை கண்டு கொண்டதாலே முடிந்து போன எனது வாழ்க்கை நினைத்த நான் இதோ நம்பிக்கையோடு தொடர்கிறேன், உயிர் வாழ்கிறேன். தூக்கி எறியப்பட்டவனாக, வெறுக்கப்பட்டவனாக உணர்ந்து முடங்கி போன நான் உமது பார்வையாலும் உமது அன்பாலும் வேறு கொண்டு எழுகின்றேன். தொடர்ந்து என்னை அன்பு செய்யும், தொடர்ந்து என்னை உனது உண்மையாலும் உனது ஒளியாலும் உனது வார்த்தையாலும் என்னை வலுப்படுத்தும், என்னை வழிநடத்தும். என்னோடு இணைந்து என் குடும்பத்தையும் என் சமூகத்தையும் உம்முடைய வார்த்தையில் அர்ப்பணிக்க எனக்கு தேவையான மன வலிமையை, மன முதிர்ச்சியை, மன தெளிவை தொடர்ந்து தந்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்களுக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க
செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். உண்மையின் சாட்சிகளாக ஒளியின் மக்களாக நல்ல புரிதலோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.